அதை நான் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணாத. மரியாதையா என் அப்பாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னை ஒன்றும் பண்ணாம நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டே இருப்பேன். நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், கேம் விளையாடுறியா? கையில செல்போன் இருந்தா தானே விளையாடுவேன். ஏய், அந்த செல்போனை வாங்குங்கடா. சேகர், அந்த செல்போனை வாங்கடா. சார், செல்போனை பறிச்சுட்டு அவளை தூக்கிட்டு ஏன் இடத்துக்கு வாங்கடா. யாருக்கும் பயப்படாத மாதிரி நடிக்கிறாள்ல, பயம்னா என்னன்னு நான் காட்டுறேன். ஓகே சார். சீக்கிரம் வாங்கடா. ஐ அம் வெயிட்டிங் ஹியர். ஓகே சார். ஏய், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க அண்ணன் கிட்ட நானே வரேன். ஆமா, வா வா. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? நானே வரேன், வாங்க. காமெடி பண்ணிக்கிட்டு என்னடா சொன்ன? உன்னோட கோட்டையா? இந்த கோட்டைக்குள்ளேயா அடைஞ்சு கடை? உன் பாஸ்க்கு போன் பண்ணி சொல்லு, நான் தப்பிச்சிட்டானு. பாபு, வீட்டுக்கு வந்துட்டேன். பாபு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். போன்ல பேச முடியாத சூழ்நிலை. அதனால தான் உனக்கு மெசேஜ் பண்றேன். நீயும் கால் பண்ணிடாத. என்னமோ பயமா இருக்கு பாபு. நம்ம பிளான் பண்ண மாதிரி காலையில ஓனரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல. ஐயோ, குளிச்சு முடிச்சிட்டானா? செல்வம், திடீர்னு எதுக்கு இந்த பயம்? நாம கண்டிப்பா ஓனரை பத்திரமா கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துவோம். நீதான் அவரை கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போக போற. எல்லாம் நல்லபடியா நடக்கும், பயப்படாத. ச்சே, என்ன இவன் ஓனரை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லாம வெத்து மெசேஜ் அனுப்புறான். இப்போ இவன் கிட்ட இருந்து எப்படி பதில வர வைக்கிறது? அந்த மாதிரியான கேள்வியை அனுப்பணுமே. ஐயோ, செல்வம் குளிச்சு முடிச்சிட்டானா? இப்ப மெசேஜ் அனுப்ப முடியாதா? இவன் வேற.
நல்லா இருக்காரா? என்ன பண்றாரு? ஓனர் நல்லா இருக்காரா? என்ன பண்றாரு? இவ்வளோ நேரம் அஸ்வினை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் தூங்கினாரு. இவ்வளோ நேரம் அஸ்வினை நினைச்சு புலம்பிட்டு இப்பதான் தூங்குனாரு. இவ்வளோ நேரம் நிர்வாகியும் கூட தான் இருந்தாரு. முதியோர் இல்லம் அவருக்கு பாதுகாப்பான இடம்தான். கூட நானும் இருக்கேன். நீ அவருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படாத. நிம்மதியா தூங்க செல்வோம். அட பாவிகளா, அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் ஓனரை ஆசிரமத்திலே கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? எப்படியோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. சரி, நீ இப்போ நிம்மதியா தூங்கு. மகா, நீ சரியான மூளைக்காரிடி. ஆளை வெளியில மாத்துற மாதிரி மாத்தி திரும்பவும் அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்க. பழைய இடத்துல தேட மாட்டாங்கல்ல. நல்ல பிளான் தான். ஆனா அந்த அஸ்வின் என்னடானா ஆளுங்களை அனுப்பி ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுடி உன்னை. நீ பெரிய ஆளுதான்டி. ஆனா உன்னை விட நான் பெரிய ஆளு. எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா? ஐயோ, இவன் வந்துட போறான். போட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதாங்க. சார், அவனா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறான். அதான்டா தேடிட்டு இருக்கேன். ஃபோன் எடுங்க சார். யார் பாரு. என்னடா என் அப்பாவை எங்க வச்சிருக்கான்னு சொல்றாதா? சார் இன்னும் இல்லை சார். அப்புறம் என்ன கால் பண்ண? சார் இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு சார். என்னடா சொல்ற?